தலைப்பு: நதிக்கரையோரத்தில். நகரத்தை தாண்டி சித்தார்த்தன் காடுகளை கடந்து சென்று கொண்டிருந்தான். இனி ஒருபோதும் திரும்புவதில்லை என்பதையும், இதுவரை வாழ்ந்த சுகபோக வாழ்க்கை முடிவடைந்ததென்பதையும், அதன் சுவை புளித்துப் போகும் வரை அதிலிருந்த கடைசி சொட்டையும் தான் மிச்சம் வைக்கவில்லை என்பதையும் தவிர அவன் வேறொன்றையும் அறியவில்லை. அவன் கனவில் கண்ட பாடும் பறவை இறந்துவிட்டது. அவன் உள்ளத்தில் இருந்த பறவையும் தான். அவன் சம்சாரம் என்ற சாகசத்தில் தீவிரமாக சிக்கிக் கொண்டான். பஞ்சு தன்னில் நீரை நிரப்பிக் கொள்வது போல அருவருப்பையும் மரணத்தையும் அவன் கழுத்து வரை நிரப்பிக் கொண்டிருந்தான். அவன் கழுத்து வரை இப்போது துன்பமும் மரணமுமே நிரம்பியிருந்தன. அவனை மகிழ்வித்து மீண்டும் அழைத்து வருமளவுக்கு உலகில் எதுவுமே இல்லை. அவன் தன்னை பற்றிய சுய தேடல்களையும் தீவிரமாக வெறுத்தான். ஓய்வெடுக்க வேண்டும், செத்து போக வேண்டும், அவ்வளவே அவனுக்கு தேவையாக இருந்தது. ஒரு மின்னல் வந்து தன்னை அப்படியே கொன்று விடாதா? ஒரு புலி வந்து தன்னை தின்று விடாதா? நினைவுகளை மறத்து போகச் செய்து தீராத தூக்கத்தில் தன்னை ஆழ்த்திவிடக்கூடிய கொடிய நன்றாக ஒரு மடக்குமது கிடைக்காதா? இதுவரை அவன் செய்யாத முட்டாள்தனம் என்றும் பாவம் என்றும் தன் ஆன்மாவுக்கு ஏற்படுத்தாத களங்கம் என்றும் ஏதும் இருக்கிறதா? இனியும் உயிரோடு இருக்க முடியுமா? இனியும் மூச்சு விட்டு பசி உணர்ந்து உணவு உண்டு உறக்கம் கொண்டு ஒரு பெண்ணை சுகிக்க முடியுமா? அவனை பொறுத்தவரை இந்த சுழற்சி ஒரு முடிவுக்கு வந்துவிடவில்லையா? அவன் முன்னொரு சமயம் இளமையில் கௌதமரிடம் விடைபெற்று வந்தபோது பரிசலில் கடந்த அதே நதிக்கரையை அடைந்தான். அங்கே சற்று தயங்கி நின்றான். பசியும் சோர்வும் அவனை வலி இழக்கச் செய்திருந்தன. இனி எங்கே நடப்பது? இனி எதை தேடுவது? இல்லை, இனி தேடி அடைய ஒன்றுமே இல்லை. இந்த துர்கனவிலிருந்து வெளியேறுவதையும், புளித்த இந்த அமிர்தத்தை துப்பி விடுவதையும், இந்த துன்பகரமான கேவலமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வைப்பதையும் தவிரச் செய்வதற்கும் ஒன்றுமில்லை. நதிக்கரையோரத்தில் ஒரு தென்னை மரம் வளைந்து நதியின் மேல் நீண்டிருந்தது. சித்தார்த்தன் அந்த மரத்தின் மேல் சாய்ந்து அதன் மேல் ஏறி கீழே ஓடிய பச்சை நதியை உற்று நோக்கினான். பார்க்க பார்க்க அவனுக்கு திமிரி தன் பிடியை விட்டு அப்படியே அந்த நதியில் குதித்து தன்னை மாய்த்து கொள்ளலாமா என்று தோன்றியது. நதியின் பிம்பத்தில் அவன் தன்னை அச்சுறுத்தும் வெறுமையை பார்த்தான். அந்த வெறுமை அவனின் ஆன்மாவின் வெறுமையே. ஆம், அவன் முடிவை நெருங்கிவிட்டான். தன்னை மாய்த்து கொள்வதையும், தீராத தோல்வியாக மாறிவிட்ட தன் வாழ்க்கையை முடித்து கொள்வதையும், வேடிக்கையான கடவுள்களுக்கு தன்னையே பலியாக்கிக் கொள்வதையும் தவிர அவன் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவன் மிகவும் ஆசைப்பட்ட அந்த பெரும் வாந்திதான் இந்த மரணம். அவன் வெறுத்த அத்தனையையும் அழித்துவிடும் இது. பைத்தியக்கார நாயான இந்த சித்தார்த்தனும் அவனின் களங்கமடைந்த ஆன்மாவும் அழுகிய உடலும் மீன்களுக்கு உணவாகட்டும். மீன்களும் முதலைகளும் அவனை தின்னட்டும். வேதாளங்கள் வந்து அவனை கூறு போடட்டும். விகாரமான முகத்துடன் அவன் நதி நீரில் தெரிந்த தன் உருவத்தை பார்த்து காரி உமிழ்ந்தான். சோர்வு மேலிட கடைசியாக தன்னை இந்த பாவங்களிலிருந்து விலக்கிக் கொள்ள, தன் உயிரை மாய்த்து கொள்ள நதியில் குதித்துவிட வேண்டி அவன் தன் பிடியை தளர்த்தினான். கண்களை மூடி அவன் மரணத்தை வரவேற்க தயாரானான். ஓம். அப்போது அவனின் ஆன்மாவில் எங்கோ ஒரு மூலையிலிருந்து, அவனின் கடந்த காலத்திலிருந்து ஒரு குரல் மிதந்து வந்தது. அது ஒரு வார்த்தை, ஒரு சுவரம், பிரணவ மந்திரம்தான் அது. ஓம் என்றால் கச்சிதமானது என்றும் முழுமையானது என்றும் பொருள். சித்தார்த்தனின் காதில் ஓம் என்ற சத்தம் விழுந்ததும் அவனுக்குள் உறங்கிக் கிடந்த ஆன்மா விழித்து கொண்டு அவனின் முட்டாள்தனத்தை உணர்த்தியது. சித்தார்த்தன் அதிர்ந்து போனான். அவன் நம்பிக்கை அனைத்தும் இழந்து விரக்தியில் வழிமாறி
தன் ஞானத்தை எல்லாம் தொலைத்துவிட்டு சிறுபிள்ளை போல இந்த மரண விளைவை தன்னுள் முளைக்க விட்டிருக்கிறான். சமீபத்தில் அவன் அடைந்து துன்பங்களும் அதன் விளைவான புரிதல்களும் விரக்தியும் சாதிக்காததை ஓம் எனும் மந்திரம் சாதித்து விட்டிருந்தது. அந்த சப்தம் அவன் மனதில் நுழைந்ததுமே அவனுக்கு தான் செய்யவிருந்த தவறு புலப்பட்டது. ஓம் அவன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். ஓம். மீண்டும் அவன் பிரம்மனை பற்றியும் வாழ்வின் முடிவின்மையை பற்றியும் பரம்பொருளை பற்றியும் தான் மறந்து போனவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்தான். ஆனால் அந்த உணர்வு ஒரு கணம்தான் இருந்தது. சோர்வின் பிடியில் தளர்ந்து அந்த மரத்தடியிலேயே அவன் ஓம் என்ற மந்திரத்தை உதடுகளில் தாங்கியவாறே மயங்கி விழுந்தான். மரத்தின் வேரில் தலை சாய்த்து அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். கோவிந்தனை மீண்டும் சந்தித்தல், நெடுங்காலமாக கண்டிராத கனவுகளற்ற ஒரு நீண்ட உறக்கம் அவனை தழுவியது. பல மணி நேரங்கள் கழித்து கண் திறந்தபோது 10 வருடங்கள் கடந்து போனது போல உணர்ந்தான். நதியின் சலசலப்பு இதமாக கேட்டது. அவனுக்கு தான் எங்கிருக்கிறோம் என்பதும் தன்னை யார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தது என்றும் புரியவில்லை. கண்ணை திறந்து தனக்கு மேலே மரங்களையும் வானத்தையும் பார்த்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கே இருந்தோம் என்பதும் என்ன செய்ய இருந்தோம் என்பதும் அவனுக்கு நினைவு வந்தன. ஆனால் அதற்கு நீண்ட நேரமானது. சற்று முன் நிகழ்ந்ததெல்லாம் கடந்த காலத்தில், எப்போதோ ஒரு அர்த்தமற்ற காலத்தில் ஒரு திரைக்கு பின்னால் நடந்தது போல தோன்றியது. அவனுடைய முற்பிறவியை, ஆம், அவன் கண் விழித்த கணத்தில் அவன் இதுவரை வாழ்ந்த அந்த பாவ வாழ்க்கை அவனின் முற்பிறவி போலத்தான் அவனுக்கு தோன்றியது. நினைத்து வெறுப்பில் ஆழ்ந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்து இந்த நதிக்கரையில் ஒரு தென்னை மரத்தடியில் ஞானம் பெற்று ஓம் எனும் மந்திரத்தை உச்சரித்து ஒரு நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்ததும் இப்போது யாரோ ஒரு நல்ல மனிதர் முன் கண் விழித்ததும் அவனுக்கு புரிந்தது. மௌனமாக அவன் தனக்குள் ஓம் என்று சொல்லிக்கொண்டான். அவனுக்கு தன்னுடைய நீண்ட உறக்கமே ஓம் எனும் மந்திரத்தில் லயித்திருந்த ஒரு தியானம் போல தோன்றியது. உருவற்ற அந்த நிறைந்த உண்மையான ஓம் எனும் மந்திர லோகத்தில் அவன் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து பிரவேசித்து வந்திருந்தான். என்ன ஒரு அருமையான உறக்கம்! இதற்கு முன் எப்போதும் ஒரு உறக்கம் அவனுக்குள் இந்த அளவுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியதில்லை. ஒருவேளை அவன் உண்மையாகவே இறந்திருக்கக்கூடும். மூழ்கி இறந்து மறுபடியும் இந்த புது உடலில் பிறந்திருந்தானா? இல்லை. அவன் தன்னை அறிந்தான். தன் கைகளையும் கால்களையும், தான் இருந்த இடத்தையும், தன் சுயத்தையும், விசித்திரமான மனிதனான சித்தார்த்தன் என்ற அடையாளத்தையும் அறிந்தான். இருந்தாலும் அவன் இப்போது மர்மமான ஒரு நித்திரையின் மூலம் பூரண ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி அடைந்து நிலை மாறி ஆனந்தமாக விழித்து கொண்டிருக்கிறான். சித்தார்த்தன் எழுந்தமர்ந்து தன் எதிரே மஞ்சள் ஆடை அணிந்து தலையை மழுங்கச் சிரைத்த துறவி ஒருவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை பார்த்தான். தாடியும் தலைமுடியும் இல்லாத அவரை கொஞ்ச நேரம் பார்த்த உடனேயே அவனுக்கு அவர் தன் சிறு வயது தோழனும் கௌதமரிடம் சரணாகதி அடைந்த துறவியுமான கோவிந்தன் என்பது புரிந்துவிட்டது. கோவிந்தனுக்கும் வயதாகி இருந்தது. ஆனால் அவன் முகத்தில் அதே நம்பிக்கையும் உற்சாகமும் தேடலும் கூற்றமும் இருந்தன. ஆனால் கோவிந்தனுக்கு தன்னை அடையாளம் தெரியவில்லை என்பதை அவனின் பார்வையிலேயே சித்தார்த்தன் உணர்ந்து கொண்டான். அவன் கண் விழித்தது கோவிந்தனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. யாரென்றே தெரியாவிட்டாலும் கருணையோடு அவன் எப்போது கண் விழிப்பான் என்று நெடுநேரம் அங்கே காத்திருந்திருப்பான் போல. நான் உறங்கிவிட்டிருந்தேன், நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் என்று வினவினான் சித்தார்த்தன். அதற்கு கோவிந்தன், நீங்கள் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தீர். ஆனால் பாம்புகளும் விலங்குகளும் நடமாடும் இந்த பாதை உறங்கச் சரியான இடமில்லை செய்யா. நான் சாக்கிய முனியான கௌதம புத்தரின் சீடன்.
பிற புத்த துறவிகளுடன் நான் தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருந்தேன். அப்போதுதான் இங்கே நீர் இப்படி ஆபத்தான இடத்தில் தூங்குவதை கவனித்தேன். உம்மை எழுப்ப நினைத்தேன். ஆனால் நீர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் என் குழுவினரிடம் சொல்லிவிட்டு நீர் விழிக்கும் வரை காவலுக்கு இங்கே அமர்ந்து விட்டேன். ஆனால் காவலுக்கு இருந்த நானே கொஞ்ச நேரத்தில் என்னையும் மறந்து உறங்கி விட்டிருக்கிறேன் போல. உமக்கு நான் செய்ய வந்த சேவையை ஒழுங்காகச் செய்ய விடாமல் அயர்வு என்னை ஆட்கொண்டு விட்டது. இப்போது நீரும் எழுந்து விட்டிருக்கிறீர். நல்லது, நான் சென்று என் குழுவுடன் சேர்ந்து கொள்கிறேன் என்றான். புத்தரை பின்பற்றும் நீங்கள் எல்லாருமே கருணை நிரம்பியவர்களாக இருக்கிறீர்கள். போய் உங்க குழுவோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இதோ செல்கிறேன் சியா, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். நன்றி சமணரே. பணிந்து வணங்கிவிட்டு விடை கொடுங்கள் என்றான் கோவிந்தன். போய் வா கோவிந்தா என்றான் சித்தார்த்தன். துறவி அப்படியே நின்று விட்டார். ஐயா, என் பெயர் உமக்கு எப்படி தெரியும் என்றான் அவன். சித்தார்த்தன் புன்னகைத்தான். உன் தந்தையின் குடிலிலிருந்தே, பிராமண பள்ளியிலிருந்தே, நாம் ஒன்றாக வழிபாடுகள் செய்த காலத்திலிருந்தே, நாம் சமணர்களுடன் வாழ்ந்ததிலிருந்தே, சீதாவனத்தில் மகான் புத்தரிடம் நீ சரணாகதி அடைந்தது வரை எனக்கு உன்னை தெரியும் கோவிந்தா. சித்தார்த்தனா? ஆச்சரியப்பட்டான் கோவிந்தன். உன்னை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளாது போனேன். உன்னை மீண்டும் சந்தித்தது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கும் தான் கோவிந்தா. தேவையே இல்லாவிட்டாலும் நீ என் உறக்கத்துக்கு காவலாக இருந்திருக்கிறாய். மிக்க நன்றி. இப்போது எங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கிறாய் நண்பா? குறிப்பிட்டு எங்கும் இல்லை. துறவிகள் நாங்கள் மழைக்காலம் தவிர்த்து மற்ற காலங்களில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டேதான் இருப்போம். ஒவ்வொரு இடமாகச் செல்வதும், எங்களுக்கு அளிக்கப்பட்ட போதனைகளின்படி வாழ்வதும், பிச்சையில் கிடைப்பதை உண்பதும் தான் எம் வாழ்க்கை. நீ எங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கிறாய் நண்பா? உன்னை போலத்தான் நானும் நண்பா. சித்தார்த்தன் சொன்னான். குறிப்பிட்டு எங்குமில்லை. நானும் ஒரு தீர்த்த யாத்திரை செல்கிறேன். தீர்த்த யாத்திரை என்று சொல்கிறாய், நம்புகிறேன். மன்னித்துக்கொள் நண்பா. ஆனால் நீ தீர்த்த யாத்திரை செல்பவர் போல இல்லை. விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்திருக்கிறாய். ஒரு கணவானின் காலணிகளை அணிந்திருக்கிறாய். வாசனை தைலங்களை தலையில் தேய்த்து கொண்டிருக்கிறாய். இது ஒரு சமணனின் தோற்றம் அல்லவே? சரிதான். உன் கூர்மையான கண்கள் எல்லாவற்றையும் கவனித்திருக்கின்றன. ஆனால் நான் உன்னிடம் நான் சமணன் என்று சொல்லவே இல்லையே. தீர்த்த யாத்திரை என்று மட்டும்தானே சொன்னேன். அது உண்மைதான். இது தீர்த்த யாத்திரைதான் என்றான் சித்தார்த்தன். உன்னை போல தீர்த்த யாத்திரை செல்பவர்களை காண்பது வெகு அரிது நண்பா. இத்தனை காலம் துறவியாக இருந்தும் இதுவரை நான் அப்படி ஒரு துறவியை கண்டதில்லை. நான் உன்னை நம்புகிறேன் கோவிந்தா. இதோ இப்போது பார்த்துக்கொள். உயர்ந்த ஆடைகளையும் வாசனை தைலங்களையும் கொண்ட துறவி நான். இந்த உலகில் நாம் அணியும் உடைகளோ, நம் சிகை அலங்காரமோ, உடலோ கூட நிரந்தரமல்ல. அதை நினைவில் கொள். நீ சொன்னது போல நான் ஒரு செல்வந்தனின் ஆடைகளை அணிந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் சற்று முன் வரை ஒரு செல்வந்தனாகத்தான் இருந்தேன். இந்த ஆசைகள் சூழ்ந்த உலகின் மக்களில் ஒருவனாகவே நானும் இருந்ததால் தான் அவர்களைப் போலவே என் தோற்றமும் இருக்கிறது என்றான் சித்தார்த்தன். அப்படின்றால் இப்பொழுது நீ யார் சித்தார்த்தா? எனக்கு தெரியலை. உன்னை போலவே நானும் பயணிக்கிறேன். நேற்று நான் ஒரு செல்வந்தன். இன்று நான் செல்வந்தன் இல்லை. நான் என்னவாக இருப்பேன் என்று எனக்கே தெரியவில்லை. உன் செல்வங்களை இழந்து விட்டாயா? நான் அவற்றை இழந்தேனா அல்லது அவை என்னை இழந்தனவா என்று தெரியவில்லை. ஆனால் அவை என்னை விட்டு நழுவி போய்விட்டன. வாழ்க்கை சக்கரம் வேகமாகச் சுழல்கிறது கோவிந்தா. பிராமணனாகிய சித்தார்த்தன் எங்கே? சமணனாகிய சித்தார்த்தன் எங்கே? செல்வந்தனாகிய சித்தார்த்தன் எங்கே? நிரந்தரமல்லாத எல்லாமே வேகமாக மாறிவிடுகிறது. இதை நீ அறிவாய்தானே?
கோவிந்தன் கண்களில் சந்தேகத்தோடு தன் பால்ய நண்பனை கொஞ்ச நேரம் பார்த்தான். அதன் பின் ஒரு கணவானுக்கு வைக்கும் வணக்கத்தை அவனுக்கு வைத்துவிட்டு அவன் வழியில் சென்று விட்டான். புன்னகையோடு சித்தார்த்தன் அவன் செல்வதை பார்த்து நின்றான். எளிமையான நம்பிக்கைகளுடைய தன் நண்பனை அவன் மிகவும் விரும்பினான். ஓம் எனும் மந்திரத்தில் நிறைந்த ஒரு உறக்கத்தில் இருந்து விழித்த இந்த கணத்தில் அவன் எதைத்தான் விரும்பாமல் இருக்க முடியும்? அவன் உறங்கிக் கொண்டிருந்த போது ஓம் எனும் மந்திரம் அவனுக்குள் நிரப்பியிருந்த மாயாஜாலம் அவனுக்கு இப்போது எல்லாவற்றின் மேலும் விருப்பத்தை வரவைத்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி எதையும் விரும்ப முடியவில்லை என்பதுதானே அவனை பீடித்திருந்த வியாதியாக இருந்தது. தன்னை விட்டு செல்லும் துறவியை சித்தார்த்தன் புன்னகையோடு பார்த்தான். அவனுடைய உறக்கம் அவனுக்கு வலிமையை கொடுத்திருந்தாலும் பசி அவனை சோர்வர வைத்தது. அவன் சாப்பிட்டு 2 நாட்களாகி இருந்தன. இதுபோல அவன் பசியை எதிர்த்து வாழ்ந்து பல வருடங்களாகிவிட்டன. ஒரு சோகமான புன்னகையோடு அந்த காலத்தை நினைத்து பார்த்தான். அப்போதெல்லாம் அடிக்கடி கமலாவிடம் தன்னால் செய்ய முடிந்த 3 விஷயங்களை பற்றி மிக பெருமையாக சொல்வான். சிந்திப்பது, காத்திருப்பது, விரதம் இருப்பது. இவையே அவனுடைய சக்தியாகவும் ஊன்றுகோலாகவும் இருந்தன. அவனின் இளமை முழுக்க அவன் இம்மூன்றையும் தவிர எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது எதுவும் அவனுடன் இல்லை. அவனால் சிந்திக்க முடியவில்லை, காத்திருக்க முடியவில்லை, விரதம் இருக்கவும் முடியவில்லை. எளிதில் கரைந்து போய்விடக்கூடிய காம சுகத்துக்கும் செல்வத்துக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டு அவன் இந்த அரிய செல்வங்களை தொலைத்து விட்டான். அவனுடைய வாழ்க்கை விசித்திரமானதுதான். இப்போது அவன் உண்மையாகவே ஒரு சிறுவனைப் போல உணர்ந்தான். சித்தார்த்தன் தன் நிலையை பற்றி சிந்தித்தான். சிந்தனை அவனுக்கு எளிதில் கைகூடவில்லை. இருந்தாலும் தன்னை வருத்திக் கொண்டு சிந்தித்தான். ஒரு பேதையாக நிற்கிறேன். என்ன விந்தை! இளமையை தொலைத்து முடி நரைக்க ஆரம்பித்த பிறகு வலிமை இழந்து நிற்கும் போது குழந்தையின் நிலையிலிருந்து நான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன். புன்னகைத்துக் கொண்டான். அவன் விதி உண்மையாகவே விந்தையானதுதான். அனைத்தும் அவனுக்கு இறங்கும் முகமாகச் சென்றதில் அவன் மீண்டும் ஒரு பேதையைப் போல் சூனியமாக இந்த உலகத்தை பார்க்கிறான். ஆனால் அவன் இதை குறித்து வருந்தக்கூடாது. சொல்ல போனால் இதை நினைக்க நினைக்க அவனுக்கு சிரிப்பு வந்தது. தன்னை பார்த்தும் முட்டாள்தனமான இந்த உலகத்தை பார்த்தும் அவன் அடக்க முடியாமல் சிரித்தான். உனக்கு எல்லாமே இறங்குமுகமாகத்தான் செல்கிறது. தனக்குத்தானே சொல்லி சிரித்து கொண்டான். அப்போதுதான் நதியும் எப்போதும் பயணிக்கிறதையும் அந்த பயணத்திலும் அது பெருமகிழ்ச்சியாக பாடிக்கொண்டே செல்வதையும் கவனித்தான். நன்றியோடு அவன் நதியை பார்த்தான். 100கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எப்போதோ ஒரு பிறப்பில் இந்த நதியில்தானே அவன் தன்னை மாய்த்து கொள்ள நினைத்திருந்தான். வாழ்க்கை எத்தனை விந்தையான திருப்பங்களை கொண்டிருக்கிறது என்று சிந்தித்தான். ஒரு சிறுவனாக அவன் இறை வழிபாடு மட்டுமே செய்து கொண்டிருந்தான். இளைஞனான போது துறவியாக திரிந்து தியானத்திலேயே மூழ்கி பிராமணனின் பொருளை தேடி நிலையான ஆன்மாவை வழிபட்டான். அதன் பின் சமணனாகி வெயிலிலும் குளிரிலும் காய்ந்து காடுகளில் வாழ்ந்து பசியை வென்று உடலை அடக்கி வாழ கற்றுக்கொண்டான். அதன் பின் ஒரு புனிதமான காலத்தில் புத்தரின் போதனைகளை கேட்டு தெளிந்து தன்னுள்ளே இரத்தத்தை போல நிரம்பியிருக்கும் ஏக்கத்தை பற்றிய ஞானம் பெற்றான். ஆனால் புத்தரின் போதனைகளையும் அவன் விட்டு விலக நேர்ந்தது. அதன் பின் கமலாவிடம் காமத்தை கற்றுக்கொண்டு காமசுவாமியிடம் வணிகத்தை கற்றுக்கொண்டு பணத்தை ஈட்டி அதனை தொலைத்து உணவின் சுவை அறிந்து புலன்களின் திருப்திக்காக வாழ்ந்தான். அந்த ஏக்கத்தை மறந்து கற்றுக்கொண்டவற்றை எல்லாம் துறந்து தன் சுயத்தை தொலைக்க அவன் பல வருடங்களை எடுத்து கொண்டிருக்கிறான். நீண்ட நெடிய ஒரு திருப்பத்தின் முடிவில் மனிதனாக இருந்தவன் சிறுவனாக மாறியிருக்கிறான். இந்த பாதை நல்லதாகவே இருந்தாலும் அவனுடைய நெஞ்சத்தில் இருந்த பறவை
இன்னும் இறக்கவில்லை. இருந்தாலும் என்ன ஒரு பயணம்! எண்ணற்ற முட்டாள்தனங்களையும் பாவங்களையும் பிழைகளையும் அசிங்கங்களையும் துன்பங்களையும் தோல்விகளையும் கடந்தல்லவா இப்போது மீண்டும் சிறுவனாக எல்லாவற்றையும் முதலிலிருந்து தொடங்கும் நிலையை அடைந்திருக்கிறான். ஆனால் இப்போதும் கூட என் இதயம் சரி என்று சொல்கிறதைத்தான் என் கண்கள் ஏற்றுக்கொண்டு சிரிக்கின்றன. நான் துன்பத்தை உணர்ந்து பேதைமையின் ஆழங்களுக்கு சென்று தற்கொலையை பற்றி கூட யோசித்து அல்லவா இறைவனின் கருணையை உணர்ந்து ஓம் எனும் மந்திரத்தை மீண்டும் கேட்டு நிம்மதியாக உறங்கி விழித்திருக்கிறேன். எனக்குள் இருந்த ஆன்மாவை மீட்டெடுக்கவே நான் கொஞ்சம் முட்டாளாக வேண்டி வந்திருக்கிறது. மீண்டும் வாழ்க்கையை தொடங்குவதற்காகவே சில பாவங்களை செய்ய வேண்டி வந்திருக்கிறது. என் பாதை வேறெங்கே என்னை இட்டுச் செல்லும்? முட்டாள்தனமான இந்த பாதை ஒருவேளை வட்ட பாதையாக இருந்தால், எப்படி இருந்தாலும் சரி, இனி இதுதான் என் பாதை. அவன் தன் நெஞ்சம் முழுக்க மகிழ்ச்சி அலையாடுவதை உணர்ந்தான். எங்கிருந்து திடீரென்று இத்தனை மகிழ்ச்சியை அடைந்தாய் என்று அவன் தன் மனதை கேட்டான். அந்த நீண்ட நிம்மதியான உறக்கத்திலிருந்தா, அல்லது தான் உச்சரித்த ஓம் எனும் மந்திரத்திலிருந்தா, அல்லது அனைத்திலிருந்தும் முழுமையாக தப்பித்து ஒரு சிறுவனைப் போல சுதந்திரமாக வானத்தின் கீழே நிற்கும் இந்த நிலையிலிருந்தா? இந்த சுதந்திரம்தான் எத்தனை சுகமாக இருக்கிறது! நான் தப்பித்து வந்த இடத்தில் இன்னும் எல்லாவற்றின் மேலும் வாசனை தைலங்களின் நெடியும் மதுவின் நெடியும் சமையலின் நெடியும் சோம்பலின் நெடியும் இருக்கிறது. செல்வந்தர்களும் சூதாடிகளும் நிறைந்த இந்த உலகத்தை நான் எப்படி வெறுத்தேன்! இந்த கொடிய உலகில் நீண்ட காலம் தங்கிவிட்டமைக்கு என்னை நானே எவ்வளவு வெறுத்தேன்! என்னை நானே வெறுத்து ஒதுக்கி சித்திரவதை செய்து நன்று உண்ணச் செய்து முதுமையடைந்து கெட்டு போகவிட்டேனே. இத்தனை காலம் நம்பிக்கொண்டிருந்தது போல சித்தார்த்தன் அறிவாளி என்று இனி ஒருபோதும் நான் எண்ணிக்கொள்ள மாட்டேன். ஆனால் இப்போது அந்த வெறுப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதிலிருந்து தப்பித்து வந்ததற்காக மட்டும் என்னை நானே பாராட்டி கொள்ளலாம். இத்தனை வருடங்கள் முட்டாளாக இருந்த பிறகும் கூட இப்பொழுது இந்த ஞானம் பிறந்து உனக்குள்ளிருக்கும் பறவையின் பாடலை கேட்டு அதை தொடர்ந்து வந்தமைக்கு நான் உன்னை பாராட்டுகிறேன் சித்தார்த்தா. அப்படி அவன் தன்னை தானே பாராட்டி மகிழ்ந்து கொண்டிருந்த போது அவனின் வயிறு பசியில் வண்டு போல ரீங்கரித்தது. இந்த சமீப நாட்களில் விரக்தியடைந்து செத்து போவதே மேல் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் துன்பத்தை அவன் சுவைத்து தின்று செரித்திருக்கிறான். அதுவும் நல்லதுதான். இன்னும் பல வருடங்கள் கூட அவன் காமசுவாமியுடன் இருந்து இன்னும் பொருளீட்டி அதை வீணடித்து வெறுமனே வயிற்றை நிரப்பிக்கொண்டு ஆன்மாவை பட்டினி போட்டிருக்கலாம். இந்த ஞானம் பிறந்திராவிட்டால் அந்த வசதியான நரகத்திலேயே அவன் இன்னும் பல வருடங்கள் உழன்றிருக்கலாம். முழு நம்பிக்கையின்மையும் விரக்தியும் நிறைந்த அந்த முடிவின் கணத்தில் தன்னையே அவன் மாய்த்து கொள்ள துணிந்தான். இத்தனை விரக்தியையும் வெறுப்பையும் தாண்டி இன்னமும் அவனுடைய பறவை மகிழ்ச்சியாக பாடுகிறது என்பதாலேயே அவன் சிரித்து மகிழ்ந்தான். நரை கூடி போயிருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு புதிய ஒளி நிரம்பியது. ஒருவன் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு வாய் சுவைத்து பார்த்ததும் நல்லதுதான். காமத்துக்கும் வசதிக்குமான இச்சை நன்மைக்கான வழியல்ல என்று நான் சிறு வயதிலேயே அறிந்து கொண்டேன். அதை பல காலம் அறிந்திருந்தாலும் இப்போதுதான் அனுபவித்து உணர்கிறேன். இப்போது இந்த உண்மை என் மனதில் மட்டுமல்ல, என் கண்களிலும் இதயத்திலும் வயிற்றிலும் கூட நிரம்பியிருக்கிறது. இதை இப்படி அறிந்து கொண்டது நல்லதுதான் என்று அவன் நினைத்தான். அவன் தன் பறவையின் கூக்குரலில் லயித்து நீண்ட நேரம் இந்த மாற்றத்தை பற்றி சிந்தித்து குழந்து கொண்டிருந்தான். இந்த பறவை தனக்குள் இறந்து போவதாக உணர்ந்திராவிட்டால், இல்லை, நெடுங்காலமாக சாக விரும்பிய ஏதோ ஒன்று தனக்குள் நிச்சயம் செத்துத்தான் போயிருக்கிறது. கடும் துறவு பூண்டு வாழ்ந்த காலத்தில் அவன் இதைத்தானே கொல்ல விரும்பினான். பெருமையும் பயமும் நிறைந்த அவனின்
சின்ன சுயம்தானே அது. அவனோடு பல காலம் போரிட்டு அவனை மீண்டும் மீண்டும் வென்று ஒவ்வொரு முறை செத்து போனாலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் மீண்டும் திரும்பி வந்து அவனை அச்சுறுத்தி சோர்வுற வைத்த சுயமல்லவா அது? இன்று இந்த நதிக்கரையில் அவனுக்குள் நிச்சயமாக செத்து போயிருப்பது இந்த சுயம்தானே. இந்த மரணத்தினால்தானே ஒரு சிறுவனைப் போல இத்தனை மகிழ்ச்சியில் அவன் எந்த அச்சமும் இன்றி லயித்திருக்கிறான். இப்போது தன் துறவு காலத்தில் எதனால் இந்த சுயத்தை வெல்லவே முடியவில்லை என்பதும் அவனுக்கு புரிந்தது. அளவுக்கு அதிகமான ஞானமே அவனை தடுத்திருக்கிறது. அளவுக்கு அதிகமான வேத பாடங்களும் விரதங்களும் விதிகளும் சுயமறுப்புகளும் கொண்டல்லவா அவன் அதை வெல்ல முயன்றான். உள்ளதிலேயே பெரிய ஞானி என்ற அகந்தையும் எப்போதும் பிறரை விட ஒருபடி மேலாக இருக்கச் செலவழித்த கடின உழைப்பும் எப்போதும் எல்லாம் உணர்ந்த ஞானியாக இருந்ததும் தான் அவனை தடுத்திருக்கிறது. இந்த ஞானத்திற்குள்ளும் அகந்தைக்குள்ளும் மெய்த்தேடலுக்குள்ளும் தான் அவனின் ஆன்மா ஒளிந்திருக்கிறது. அவன் விரதம் இருந்து அதை வென்று விடலாம் என்று எண்ணிய போதெல்லாம் இங்கேதான் அது நிலைத்து வளர்ந்திருக்கிறது. இப்போது அவனுக்கு தன் உள்குரல் சொன்னதன் பொருள் விளங்கியது. எந்த குருவாலும் அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்க முடியாது. அதனால்தான் அவனே இந்த உலகிற்குள் சென்று காமத்திலும் பணத்திலும் அதிகாரத்திலும் தன்னை தொலைத்து வணிகனாகி சூதாடியாகி குடிகாரனாகி பேராசைக்காரனாகி முடிவில் தனக்குள் இருந்த அந்த சமணனை கொன்றிருக்கிறான். அதன்பின் பேராசை பிடித்த சித்தார்த்தனும் இறந்து போவதற்காகத்தான் இத்தனை வருடம் இந்த அசிங்கங்களை சகித்து அர்த்தமற்ற இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிறரின் போதனைகளை கேட்டிருக்கிறான். அவன் இறந்து போன பின் உறக்கத்திலிருந்து ஒரு புது சித்தார்த்தன் எழுந்திருக்கிறான். இவனும் ஒரு நாள் முதுமையடைந்து இறந்து போவான். சித்தார்த்தன் எலும்பும் சதையுமான மனிதன் தானே. ஆனால் இன்று இந்த புதிய சித்தார்த்தன் ஒரு சிறுவனைப் போல இளமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறான். இப்படியெல்லாம் நினைத்து கொண்டே அவன் தன் வயிறு எழுப்பும் சப்தத்தை கவனித்தான். மகிழ்ச்சியாக அவன் நதியை பார்த்தான். இதற்கு முன் எந்த நீரும் இப்படி சுவைத்ததில்லை. இதற்கு முன் ஓடும் நீரின் குரல் இத்தனை இன்பமாக எப்போதும் கேட்டதில்லை. தனக்கு தெரியாத ஒரு இரகசியத்தை தான் அந்த குரல் சுமந்து கொண்டு வருவதாக அவனுக்கு தோன்றியது. இந்த நதியில்தான் சித்தார்த்தன் விழுந்து சாகத் துணிந்தான். முதுமையிலும் சோர்விலும் விரக்தியிலும் உழன்ற பழைய சித்தார்த்தன் அந்த நதியில்தான் மூழ்கிச் செத்திருக்கிறான். ஆனால் இந்த புதிய சித்தார்த்தன் இந்த நதியில் மேல் காதல் வயப்பட்டான். அதை விட்டு நீங்க மனமின்றி நெடுநேரம் அங்கேயே நின்றான்.